அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு நாள் மூசா நபி அல்லாஹ் கிட்ட நான் ரொம்ப அறிவாளியான ஒருத்தர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அல்லாஹ் கிதர் என்ற ஒரு ஞானியை பத்தி சொல்லி அவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னார். இது குர்ஆன்ல சூரா அல் காஃப் அத்தியாயத்தில் தெளிவா விவரிக்கப்பட்டிருக்கு. மூசா நபியும் அவருடைய உதவியாளரும் கிதரை தேடி புறப்பட்டாங்க. சில நாட்டிலேயே அவர் கண்டுபிடிக்கவும் செஞ்சிடறாங்க. கிதர் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வித்தியாசமான ஒருத்தரா இருந்திருக்காரு. அவர் செய்யற செயல்கள் எல்லாமே மூசா நபிக்கு புரியவே இல்லை. மூசா நபி அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாமான்னு கேட்டாரு. கிதர் அலைஹிஸ்ஸலாமும் சரின்னு சொல்லிட்டு, ஆனா நான் செய்யற எந்த விஷயத்தையும் நீ கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்றாரு. மூசா நபியும் சம்மதிச்சிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒரு படகுல ஏறினாங்க. அந்த படகுல போயிட்டே இருக்கும்போது கிதர் அலைஹிஸ்ஸலாம் திடீர்னு அந்த படகுல ஒரு ஓட்டையை போடுறாங்க. மூசா நபிக்கு ஒரே கோபம். என்ன பண்றீங்க, இப்படி படகை ஓட்டை போட்டா நம்ம தண்ணிலேயே மூழ்கிட மாட்டோமான்னு கேக்குறாரு. கிதர் அலைஹிஸ்ஸலாம் நான் என்ன பண்றேன்னு கேள்வி கேட்க கூடாதுன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா. மூசா நபிக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. அவங்க கரைக்கு வந்தாங்க. அந்த கரையில ஒரு சின்ன பையன் விளையாண்டுட்டு இருந்தான். கிதர் அலைஹிஸ்ஸலாம் அந்த பையனை கொன்னுடுறாரு. மூசா நபிக்கு கோபம் வந்துருச்சு. ஏன் இப்படி பண்றீங்க, அந்த சின்ன பையன் என்ன பாவம் பண்ணான்,